அப்பதான் அவளுக்கான அந்த பெண்ணை பத்திரப்படுத்திக்கான அறிவு அவளுக்கு அப்படின்னு சொல்லி இதை தமிழர்களுக்கான அறிவு ஒவ்வொரு பக்கம் கடத்தப்படுது. பல்வேறு வேறு நடைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு நடை இருக்கு அப்படின்னா எங்களை நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடம் பெரிய புதாராவோ இல்லை சகதியா இருந்துச்சுன்னா பின்வாங்க மாட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த கம்பை உடஞ்சி அந்த கம்புகளுக்கு ஏறி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கும் பழங்குடியினுடைய தென்னாப்பிரிக்கா பழங்குடியினோட வாழ்வில் இந்த நடை பயிற்சி இருக்குது. யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட